ஹைஜீனுக்கு எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நான் நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சுல வாய்ஸ் ஒர்க் பண்ணி எல்லாம் மிஸ் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். காக்கி சட்டெல்லாம் பெண்டிங்கில் இருக்குது, எல்லாம் கேட்குறீங்க. நான் போட ட்ரை பண்ணுறேன். ஒர்க் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால தான் என்னால் வீடியோஸ் போட முடியல. ஓகேவா? நான் பார்க்குறேன், போட ட்ரை பண்ணுறேன். எப்பயாவது வந்துட்டு ஒன் ஷாட் அந்த மாதிரி ஏதாவது போட ட்ரை பண்ணுறேன். இப்போ நம்ம ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஒன் ஷாட் நேம் வந்துட்டு மைமா இஸ் பொறுக்கி. எப்படி இருக்கலாம்னு தெரில, பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க. ஓகேவா? நான் இது வரைக்கும் சொன்னது கிடையாது, இந்த ஸ்டோரியும் சொல்கிறேன். எதுக்குன்னு ஸ்டோரிக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். ஓகேவா? சரி, நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? கைதா எந்திரா பேமானி தூங்க வேண்டியது எந்திரா. ஏம்மா என்னம்மா உனக்கு பிரச்சனை? காலங்காத்தால சும்மா உன்னோட பெஜாராக இருக்குதுமா. இருக்குதா உனக்கு? இருக்கும் அப்பா அந்த மாதிரியே வந்துருக்குது பேர். சரி எந்திரி. இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? சும்மா எது காலங்காத்தான்னு கத்தினி இருக்க? என்ன வேணும் உனக்கு? நான் என்ன கேட்க போகிறேன்? காசு பணமா கேட்க போகிறேன் உங்ககிட்ட? பிள்ளைக்கு 7 வயசு ஆகுது, ஒரு கண்ணானத்தை பண்ணி பார்ப்போம்னா எனக்கு ஆசை இருக்காதா என்ன? ஐய காலகட்டத்தில் ஆரம்பிச்சிட்ட நீ. வீட்டில் இருக்க விடாத. ஏய் மாமே, மாமே ஜங்குக்கே. இது வந்துச்சு. இது ஒரு பேமானி, இது ஒரு பேமானி, இது ஒரு பேமானி, 2 பேமானி சேர்ந்து உருப்பிடுவா போது. டே பாடே, எங்கள் அம்மா இருக்க சொல்ல வீட்டாண்ட வர வேணான்னு சொல்லியிருக்கேன் உன்னை. என்ன தர வந்த? ஏ மாமே, அங்கே அட்டியில் பிரச்சனைடா. பாடா பார்த்தா ஏன்டா அப்படி இருக்கீங்க? என்னையும் ஓக்க வரீங்க காலை ஓலிங்களா? போடா வரேன். மோ ஏமோ என்னடா பழைய கஞ்சி இருக்கா? அந்த சட்டையாண்டா இருக்கு, போட்டு துண்ணு. சரிம்மா, நீ துண்ணியா? இல்லை. சரிந்தா வாங்கிக்க. ஐயா சி கையடே, ஒரு பீனை தணிக்குது. மோ இல்லைம்மா, நல்லா கழுவுனம்மா. வாடா நாய. துண்டு நல்லா குச்சின்னு வந்துட்டு கக்கூசில் முக்கின்னு இருக்க வந்துட்டு தண்ணி கூட ஊற்றுறதில்ல பேமானி. ஏய் என்ன நீ கத்தினி இருக்க? ஜங்குகே என்னவா ஒத்தாகரிக்கு? இதை வந்துட்டான் பெரிய பேமானி. இந்தா ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்துருக்கேன், மதியந்துக்க ஆட்டுக்கால் பாய வச்சிரு. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. அப்போ நம்ம நல்லா துண்ண வேண்டியது. ஏய் என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை? சும்மா காலங்காத்திலே பிள்ளைய பாட்டுக்கு நெய்யின்ட்டு என்ன வேணும் உனக்கு? எப்போ என்னடா கையெடு. யோ முடியா வாத்தா சொல்லினா இருக்க. சும்மா அம்மா முடிய பிடிச்சி இழுத்தீங்கன்னு கையடியா? அடே அப்பா விட்றா. அடே பேமானி அப்பா விட்றா. என்னம்மா உனக்கு பிரச்சனை? அந்த ஆள் ஒன்று அடிக்கிறான், தூக்கப்பட்டு மிதிக்காம என்ன நீ காட்டின்னு இருக்க? தலை நானும் அப்பா நாச்சுன்னு விட்டா என்ன நீ ஓவராக ஆடின்னு இருக்க? என்ன உனக்கு பிரச்சனை? டேய் ஜங்குகே விட்றா. டேய் அப்பா விட்றா. எல்லாம் ஒன்று சொல்லணுமோ? அந்த ஆளுக்கு வெக்காலத்தை வாங்கிட்டு வராதாங்கிற நீ தான் கேட்க மாட்டேன். அப்பா தாம்மா தெரியுது. அதுக்காக தான் மூஞ்ச குழப்பாம கொஞ்சமாவது விட்டு வச்சுருக்கேன். நான் இருக்கிறப்போ இந்த மாதிரி, நான் இல்லாதப்போ ஏதாவது பண்ணாருன்னு வச்சுக்க, அவ்வளோதான் சங்கரத்தை போட்டு போயிட்டே கொஞ்சம் இருக்கு. டேய் பேமானி போமா. வலிக்குதுடி. ஏய் அறிவு கட்டுவனே, அவன் முன்னாடியே நான் அடிக்காதுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? அவன் முன்னாடியே மயிரை பிடிக்கிற, அப்போ உன்னை சும்மா விடுவானா? வலிக்குதுடி. இங்கேயே கொஞ்ச நேரம் குந்து சுடுதண்ணி வச்சு எடுத்து வரான். டே மாமே வாடா. என்னடா சொக்காலாம் கலைஞ்சிருக்கு, சண்டை போட்டியா என்ன? ஆமாண்டா பார்த்தா. என்னடா யாரா அடிச்சிருந்த? வேற எவனா? என் அப்பாங்கிறானா தான். டேய் ஒப்பனையா என்ன ஆச்சு? நான் இருக்கும் போதே வாத்தா எங்கள் அம்மா மேலே பிடிக்கிறான் மச்சான். விடுவேண்ணா நான் அதான் கது மேலேயே 2 விட்டேன், சுருண்டுட்டு போய் வந்துட்டான். டேய் உங்கள் அப்பாண்டா அது. அப்பனாவது மேலாவது எவனா இருந்தாலும் சரி. ஏதோ அட்டியில் பிரச்சனைன்னு சொன்னீங்களே, என்ன பிரச்சனை? அது ஒன்றும் இல்லை மாமே, இந்த நிற்கிறான் புளிப்பு முடிஞ்சே. யாரு? ஜாக்ஸா? ஆமாம் மாமே, அடி வாங்கிட்டு வந்திருக்கான் மாமே. பார்த்தா யார்கிட்டடா? டேய் அடி வாங்கினியா? டேய் சும்மா இருங்கடா. டேய் ஜாக்ஸா, புளிப்பே ஜங்குகே வேணாம். ஏய் என்னடா மூஞ்சில் பூரா விட்டுருக்காங்க? டேய் யார் அது பண்ணுது? சிரிச்சுன்னு இருக்கீங்க. டேய் யார் அது பண்ணுது? டே மாமே ஜங்குகே, நான் சொல்கிற கேளு கதையா. மாமா என்ன பண்ணியிருக்காரு, செவரடி குச்சி சில்பா வீட்டாண்ட போயிருக்காரு. எது சில்பா வீட்டாண்டையா? டே ஜாக்ஸா நம்பிக்கை துரோகி. டே மாமே கதையை கேள்றா. அங்கே போயிட்டு மாமனு சில்பாவும் கமான் ஏ ஜல்சான்னு குஜால் பண்ணியிருக்கும் போது ஷில்பாவோட அங்கிள் வந்துட்டாரு மச்சான். அவ்வளோதான், ஜாக்சன் மாமா ஷில்பா ஓகே, ஷில்பா மாமா ஜாக்சனை நோக்க. அங்கே அவர் கமான் ஏ ஜாக்ஸா அப்படின்னு
மாமா மூஞ்சிலேயே பூரா விட்டாரு மச்சான். டேய் வாத்தா ஜிமினா வேணாம். டேய் ஜாக்ஸா. டேய் மாமே ஜங்குகே சிரிக்காதான்ட்டேன். வாத்தா சிரிக்காதீங்கடா. டேய் மூஞ்ச பத்தியாடா அவனுக்கு. டேய் ஓரமாக நின்று பேசுங்கடா. ஏய் மீனாக்கா எப்படி இருக்குடா? 1 மாதம் ஆச்சு ஒன்று பார்த்து. என்ன கல்யாணம் பண்ணி போயிட்டு நம்ம ஏரியா பக்கமே வரது கிடையாது பிள்ளையே. ஏய் தள்ளுங்கடா மீனு அக்காவா இது? அத்தா ஏக்கா என்னக்கா நீ இப்படி இருக்க? ஏன்டா எனக்கு என்ன? உனக்கு என்னவா? 1 மாதத்துக்கு முன்னாடி பார்த்த மீனுவா நீ? ஆமா குச்சி மாதிரி இருந்தா இப்போ என்ன காத்தடிச்ச பலூன் மாதிரி இருக்கியா? என்ன மாம்சு டென்னிக்கு காத்தடிக்கிறாரா? டே சி வாய முடிங்கடா. மீனாட்சி யார் இவங்க? இல்லைங்க எங்கள் ஏரியா பசங்க தான். ஏக்கோ என்னக்கா நம்ம ஏரியா விட்டு போனதுக்கப்புறம் நல்லா டீசெண்டாக பேச ஆரம்பிச்சிட்ட. பார்த்தியாடா அக்காவை? ஏங்க நீங்கள் வாங்க, அவனுங்க அப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. வாங்க. பேசின்னு இருக்கும்போது காதாண்ட வந்துட்டு கொய்யான்ட்டு யாராது? ஹலோ, ரோட்டில் ஆள் போக வேண்டாமா? இப்படி நடு ரோட்டில் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? வழியை விடுங்க. டேய் ஜிமினா யாரா அந்த வெள்ளை உழுவா நம்ம ஏரியாண்ட? டேய் இதை தெரியாதா? பார்த்தா தெரியலன்னு தானே கேட்குறேன், சொல்கிற மயிறு. டேய் நம்ம ஏரியா தான். கிம் இருக்காருண்ணா? ஆமாம் அந்த ஆட்டோ. அவனோட பையன்தான். ஓ எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இந்த 10வது வரையும் முடித்தானே அவனா? ஆமாம் மம்மே, நம்ம ஏரியாலே இவன் தான் 10ஆம் கிளாஸ் வரையும் படிச்சிருக்கானா. நம்ம டேய் படிப்பு வரலன்னா படிக்கக்கூடாது சும்மா. அதெல்லாம் இருக்குது மம்மே. 10ஆம் கிளாஸ் வரையும் படித்தான்னா ஓவராக இங்கிலீஷ் பேசுகிறான். ஏன் நம்மளுக்கெல்லாம் இங்கிலீஷு பேச வராதா என்ன? டேய் அது என்னடா அது? ஹலோ ஹலோ அத்தா அவன் திரும்பி கூட பார்க்க மாட்டான். இவன் யாருடா ஹலோன்ட்டு இருக்கான்? டேய் ஓலே சி ஆயமோடே. டேய் அவன் பேர் என்னடா? தெரில மாமே, என்ன கேட்குற? அவன் எல்லாம் கேட்குறதோட அவன்கிட்டே கேட்குறான். ஏய் வெள்ளை உழுவ. டேய் ஹலோ. மாமே அவன் இந்த ஏரியாண்ட யார்ட்டையும் பேச மாட்டானா மாமே? அப்படியா? அப்படின்னு தௌலத்து அந்த மாரிக்கு. ஏய் எவ்வளவ? ஏய் நில்ல. என்ன பயந்து ஓடுறியா? பயமாடா உனக்கு? என்னடா தம்பி பயமா? ஹே ஊமை பாடே கூட்டுன்னு போடா அவனை. இதான் சொல்கிற எழுத போகிறேன். ஏய் யாரை பற்றி என்ன பேசின்னு இருக்க? யாருன்னு தெரியல ஜங்குக்கே. வேற கேட்டாலும் ஏரியாவே நடுங்கும். என்ன பார்த்தா நானும் இந்த ஏரியா தான்டா. என்ன பார்த்தாலும் நடுங்குவாங்க. இவனா எனக்கு சப்ப. ஏய் மக்கு கூதி கிளம்புடா. ஏ மாமி என்னடா இழிச்சின்னு இருக்க? அது அந்த பேச்சை பேசுறதே நீ என்ன காது மேலே விட்டாமல் இழிச்சின்னு இருக்க? டேய் இந்த தெரியாமலுக்கு என்னடா ஆச்சு சிரிச்சின்னு இருக்கான்? ஐயா இது 10ஆம் கிளாஸ் படித்தது இது தானா? இந்தா கிளி இது. ஏ உழுவ நீ என்ன வேணால் சொல்லி திட்டுன்னு போ, கவலையே இல்லை. உன் பேரை மட்டும் சொல்லு. என்னத்துக்கு நான் என் பேரை சொல்லணும்? யாரா நீ? என் மைமா யாருன்னு சொன்னால் தான் சொல்வியா? வருங்காலத்தில் ஒன்று ஆணி அடிக்க போகிறோன்னா அடிக்கலாம். பார்த்தா என்ன சொன்ன? ஆணி அடிப்பியா? ஆமாம் ஆணி அடிப்பேன். பாடே அச்சிருவேன் நீ? ஆணி அச்சிருவேடா. ஆணி இருக்கிற இடம் தெரியாமல் பிடுங்கிடுவேன். பார்த்தா என்னடா பேசிக்கிறாங்க இவங்க? டேய் வாடா நம்ம போகலாம். ஐயோ மைமா பிடுங்கிட்டா நீ தான் கஷ்டப்படணும், அப்புறம் ஆணி அடிக்க முடியாதுல்ல. இங்கே பாரு ஜங்குக், நான் ஒன்றும் பொட்டை இல்லை, என்கிட்ட ஒன்றும் பக்கெட்டும் கிடையாது. நீ வந்து தண்ணி பாய்ச்சத்துக்கு. ஏன் மைமா யார் சொன்ன உங்ககிட்ட பக்கெட் இல்லைன்னு? பக்கெட்டை காமிக்கவா? நல்லா பெரிய பக்கெட்டாக இருக்குது. டே பாடு கையாயிடா. எதுக்கு எடுக்கணும்? நீ தானே பக்கெட் இல்லைன்னா இந்த வச்சிருக்கிய நல்லா பெரிய பக்கெட்டா? இதை விட ஒன்று வேணுமா என்ன?
டே பொறுக்கி கையெடு, இல்லைன்னு வச்சுக்க கையை அப்படியே முறிச்சிடுவேன். ஓ முறிப்பியா? எங்க முறி பார்க்கலாம், முறி பார்க்கலாம். இதுக்கு நான் பூச்சி அமுக்குற? அவன் பேரை நான் விட போகிறேன். நீ தான் பேரை சொல்லாமல் பூச்சி அமுகு அமுகுன்னு சொல்லிட்டுருக்க. பேரை சொல்ல போறியா இல்லை பூச்சி அமுகவா? தயாங், என் பேர் தயாங். கையெடு பாடு. ஓ தயாங், நல்லா தான் இருக்குது. ஆனாலும் தயாங்க வேணாம், நான் உன்னை மைமானே கூப்பிட்றேன். இதுக்கப்புறம் இந்த பொறுக்கியோட மைமா நீ தான். பட்டா பக்கெட்டு பத்திரம். दोलुवा अव जिलोवा तरुवा बलुवा वा 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 डा படிக்கிற சா படிக்கிற ஐயன் நொய்யனு கை தருக்கிற கமாயில கல்லா பேச்ச குடுக்கிற தொட்டாக்கா பட்டுன்னு சதாகிற பாத்திடிக்கிற நாக்கடிக்கிற ஐயையோ இன்னமா சிரிக்கிற உள்ள புள்ளையம்மா நீ இருக்கிற குஜால மயக்கிற. ஆத்தா இந்த வரான் பாரு. டேய் பாடு, எங்கண்ணா போய் சுற்றின்னு வர? அது பின்னாடியா? டே மாமே, அந்த மைமாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதா. எது அதையா? ஆமாண்டா. டேய் அது சரியான திமிரு பிடிச்சது. அதை போயிட்டு பிடிச்சி நிற்குதுங்கிறிய பட. தயாங்க கடைக்கு போய்ட்டு வந்துட்டியாப்பா? மோ இதுக்கப்புறம் ஏறி அந்த கடைக்கெல்லாம் போக சொல்லாது மோ. ஏன் தங்கம் என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மோ. டேய் தங்கம், என்ன என்ன சொக்கால? எங்க பின்னாடி என்ன? வாத்தா அடுப்பு கரையில் கை வச்சுட்டு என் பின்னாடி கை வச்சுருக்கான் பொறுக்கி. என்ன தங்கம் அது? ஒன்றும் இல்லைம்மா போம்மா. இப்போ அப்படியே கட் பண்ணி நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காமிக்கிறாங்க. டே ஜங்குகே, டேய் என்னாமோ கொலாண்ட போயிட்டு தண்ணி குடிச்சிடுவா போ. மா போடா. இப்போ ஜங்குக் தான் ஒரு குடத்தை எடுத்துகிட்டு போய் பார்க்குறான். அங்கே செம்ம கூட்டம், எல்லாம் தண்ணிக்கு அடிச்சிட்ருக்காங்க. ஐய என்ன இவ்வளோ கூட்டம்? மோ மோ என்னடா மோ இங்கே வந்து பாருமோ. பேமானி என்ன சும்மா கத்தின்னு இருக்கிற? மோ இந்த கூட்டாங்கெல்லாம் என்னால் பிடிக்க முடியாது மோ, நீயே பிடிச்சிருமோ. அட பாருமோக்கு எனக்கு அடுப்பாண்ட வேலை கிடக்குது, போய் பிடிச்சிருவா போ. மோ மோ போய் பிடிச்சிருவாடா மோ. அது நம்ம மைமாவா? ஆமாம் நம்ம மைமாவே தான். மோ என்னடா நீ போம்மா உள்ள. என்னடா இப்போ தான் கத்தினி கிடந்த? இல்லை நீ போ, நான் தண்ணி பிடிச்சிட்டு வரேன் போ. பிடிச்சிருவல? பிடிச்சிருவோமோ, நீ போமோ. இப்போ ஜங்குக் தான் அந்த தண்ணி பிடிக்கிற இடத்துக்கிட்ட போகிறான். வரிசையாக க்யூவில் நிற்கிறாங்க. அதில் தயங்கும் நிற்கிறான். ஐயோ இந்த சிரிக்கிங்க வேற சும்மா தள்ளிக்கிட்டே நிற்கிறாளுங்க. எங்கள் அம்மாவை சொல்லணும். ஒய் ஒய் மைமா. என்னடா பொறுக்கி? என் மைமா பேரு தாண்டா அஞ்சல, அவ கப்பின்னு பூந்துக்கிட்டா நெஞ்சில. ஏச்சி வாய மூடு. என்ன மைமா, உனக்காகத்தான் நான் மாமா பாட்டு பாடுறேன். இங்கே பாரு ஜங்குகே, சும்மா என்னாண்டே வந்து பிரச்சனை வந்துட்டு இருக்க. அப்புறம் மூஞ்சி கிஞ்சிலாம் குழப்பிடுவேன், ஒழுங்காக ஓடிடு. ஐயோ என் மைமாக்கு கோபத்தை பற்றியா? சரி மைமா, இப்படியே கீவாண்ட நின்றுட்டு இருந்தால் எப்படி தண்ணி பிடிப்ப? தண்ணி நின்று போயிடும். எனக்கு தெரியும், நீ மூடிட்டு போ. ஐயோ எல்லாம் மூடிட்டு தான் இருக்கேன். இங்கூட கொடுத்த டீ குட்ரா. ஏய் மைமா சும்மா நிறேன், மாமா பிடிச்சி தரேங்கிறேன்னா கம்முன்னு வா. கோ ஏகோ என்னடா கொஞ்சம் வலி விடுறது? இவ்வளோ பேர் கீவாண்ட நிற்கிது கண்ணுக்கு தெரியல. பின்னாடிப்பா ஏகோ நாமெல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று எப்படிலாம் பேசலாமா? தள்ளு தள்ளு தள்ளு. டேய் ஜங்குகே தள்ளுக்கா. ஏய் மைமா நீ அங்கேயே நில்லு, நான் தண்ணி பிடிச்சிட்டு வரேன். இப்போ ஜங்குக் தான் 2 குடத்தில் அப்படியே தண்ணி பிடிக்கிறான். தயாங் இன்னொரு குடமும் வச்சுருக்காங்க இல்லை, அதுக்குள்ளே தண்ணி நின்று போயிடுது. ஏய் எல்லாம் கிளம்பி கிளம்பி, தண்ணி நின்று போச்சு கிளம்பி, நாளைக்கு தான் கிளம்பி. ஐயோயோ என்ன மைமா, அதான் தண்ணி பிடிச்சாச்சே, ஏன் இன்னொரு குடமும் வச்சுருக்கேன்? ஓ 2 குடமா? அது ஏன் மைமா மூஞ்சி தொங்குது? மாமா இருக்கும்போது மூஞ்சி தொங்கலாமா? இந்த குடத்தில் உள்ள தண்ணி எடுத்து உன் குடத்தில் ஊற்றிக்க. தேங்க்ஸ் ஜங்குக். என்னது? அது தேங்க்ஸு. தேங்க்ஸா? ஐயோ என்னன்னு தெரியலையே.
இங்கே பாரு மைமா, நீ 10ஆம் கிளாஸ் வரையும் படிச்சிருக்கேன்னு தெரியுது. ஆனால் எனக்கு இங்கிலீஷ்லாம் வராது. என்ன அது? ஏதோ சொன்னியே, அதுக்கு என்ன அர்த்தம்? உனக்கு இங்கிலீஷ் தெரியாதா? தெரியாது. நீ எத்தனாம் கிளாஸு? நான் 2ஆம் கிளாஸ் கூட ஒழுங்காக போகல. டேய், என்னடா நீ படிக்கலையா? இல்லை, என்னப்போ? ஏன் மைமா, படிக்கலைன்னா என்னை கட்டிக்க மாட்டியா? நான் எப்படா சொன்னேன் உன்னை கட்டிக்கிறேன்னு? இல்லை, உனக்கொசரம் ஒரு குடம் தண்ணி நிறையாவே கொடுத்துருக்கேன். அதான். ஒரு குடம் தண்ணி நீ எக்ஸ்ட்ரா கொடுத்தா நான் உன்னை கட்டிக்கணுமா? ஏன் மைமா, என்னை பிடிக்கலையா? என்னை பார்த்து சொல்லு, என்னை பிடிக்கலன்ட்டு. நான் உன்னை எப்போ பார்த்தேனோ அப்போயே என் மனசை அவங்ககிட்ட கொடுத்துட்டேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குது. அது ஐ லவ் யூ. என்ன? அதான் இங்கிலீஷில் ஐ லவ் யூ. என்ன நீ சிரிச்சுனே இருக்க? சும்மா பதில் சொல்லலாம்ல? அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன் 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 மைமா? சொல்லிட்டு போ. போடா. ஏய் மைமா, போடா பொறுக்கி. ஏய், என்னடா சும்மா கத்தினே இருக்க? ஏய், கிட்ட என்ன கேட்டேன்? சொல்லிட்டு போனா நீ பாட்டுக்கும் போயிட்டு இருக்க பக்கெட் ஆட்டிக்கிட்டு. ஜங்கோ, என்ன பக்கெட்டுன்னு சொன்னால் மட்டும் கோவம் வருது? டேய், அப்படி சொல்லாத. வேறு எப்படி சொல்கிறது? என்னைக்கா இருந்தாலும் அந்த பக்கெட்டை நிரப்ப போகிறதே நான் தான் மைமா. பார்த்துனே இரு, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிரப்புறேன். பொறுக்கி. ஏய், மைமாவோட பொறுக்கி தாண்டா. போட்டா. சீ சீ கூட சிரிச்சுன்னு சொல்கிற. பிடிச்சிருக்கா? பிடிக்கல. ஐயோ, என் மைமாவோட நடைய பற்றியா? அந்த கொட்டை தூக்கி இடுப்பில் வச்சு சிலுக்கிற சுமித்தா நீ நடையில நமித்தா. சிலுக்கிற சுமித்தா நீ நடையில நமித்தா. உம்பொரட்டாக்கு நான் சால்னாவா வரட்டா. பாயிர புள்ளட்டா நீ பண்ணதடி கலட்டா. உன்னால ஆயிட்ட நீ கான சுதா ரோபட்டா. தங்கத்துல தாலி செஞ்சு உனக்கு மாட்டட்டா. இப்போ சொல்லு உப்பு மூட்டை உன்ன தூக்கட்டா. நீ தாண்டி எனக்கு இங்க காடு போட்ட ரைட்டிங்கு. கோவாக்கு போலாம் அடி 2 பேரும் அவுட்டிங்க. மைமா புறம்போக்கு பேமானிய. ஏமா அடிக்கிற? என்னடா பண்ணி வச்சுருக்க? தண்ணி எங்கடா? அது தண்ணி நின்று போச்சுமா. என்னது, தண்ணி நின்று போச்சா? ஒன்னாண்ட போய் தண்ணி பிடிக்க சொன்ன பற்றியா? என்ன சொன்னோம்? சரி சரி விடுமோ, நாளைக்கு பிடிச்சி தந்துடுறேன். இந்த புறம்போக்கை நம்பி தண்ணி பிடிக்க சொன்னது தப்பாக போச்சு. மாமே ஜங்குகே, என்ன உங்கள் அம்மா கத்தினிக்கிறது அது கிடக்குதா? என்ன ஆலைகனும் விட்டாண்டா? ஆமாம், நீ தானே சொன்ன அவங்க அம்மா இருக்க சொல்ல வரவேணான்ட்டு. அப்புறம் என்னடா மயிறு? மாமே சொல்டா. மாமே சொல்டா. மாமே டே பாடு, என்னன்னு விஷயத்த சொல்லு. சிரிச்சின்னு இருக்க. அது நான் மைமா கிட்ட மாட்டிக்கிட்டேன் மாமே. என்ன மைமா கிட்ட மாட்டிக்கினியா? எந்த மைமா? அதான்டா அந்த ஆட்டோக்காரன். அந்த 10ஆம் கிளாஸ் வரையும் படிச்சிங்க அதான். ஆமாம் மாமே. டேய், அது சரியான சிக்கோண்டா. டேய் ஜிமினா, என் மைமாவை பார்த்து சிக்கன் அது இதுன்னா அவ்வளோதான். என்னடா மைமா வந்தோன்னே மாமனை மறந்துட்டா? ஏய் மாமே, ஒன்னெல்லாம் மறப்பனாடா. சரி வா, அப்படியே போகலாம். கத்தாடா, எங்கே போகலாம்? உன் மைமாவை பார்க்க தானே. வா ஜிமினா. டேய், என்னை விட்டு எங்கடா போகிறீங்க? இந்த வந்துட்டான் புளிப்பே. டேய் வாடா, அவன் மைமாவை பார்க்க போகிறானா? கம்பெனிக்கு போகிறேன் வா. இது மைமாவா? இது எப்போத்துலேருந்து? ஜங்குகே சொல்லவே இல்லை. அதெல்லாம் அப்படிதான் ஜக்ஸா. வா. டேய் சவுகுறீங்களா? ஓரமா போங்கடா. ஏய், யாரை பற்றி சவுகுறீங்கிற? நீ சவுகிறாக்கி, உங்கள் அப்பா சவுகிறாக்கி, உங்கள் அம்மா சவுகிறாக்கி, உன் புள்ள சவுகிறாக்கி. டீ போய் விட்றா. டேய் ஏய்,
அவன் பாட்டுக்கு சாவுகிறாங்கிறான், நீங்கள் என்ன வேடிக்கை பார்த்து நிற்கிறீங்க? ஏய் மாமி, உன் மைமாவோட அப்பான்டா அவன். எதே மைமாவோட அப்பனா? ஐயோ மாம்சே, டேய் மாம்சிட்ட மன்னிப்பு கேளுங்கடா. மன்னிச்சிடுங்க மாம்சே, நீங்கள் போங்க, நாங்கள் ஓரமாக போகிறோம், நீங்கள் போங்க. டேய் சொல்ல மாட்டீங்களாடா மைமாவோட அப்பன்ட்டு? டேய் இதான் அதுக்குள்ளே பேசுனீங்க, அப்புறம் என்னத்த சொல்கிறது? ஏய் மாமே, அதை விட்றா. உன் மைமா அந்த சண்டாண்ட போது பேர் எங்கடா? அந்த பாருடா. டேய் இங்கே இருங்கடா, நான் வந்துடுறேன். பார்த்தியா மாமே, ஃபிகரை பார்த்தோன்னே எப்படி விட்டு ஓடுறது? ஆமாண்டா, அவனுங்களாம் அப்படி தான். ஃபிகரை பார்த்தா உடனே ஓடிடுவானுங்க. நீ ரொம்ப ஒல்லிங்க, நீ ஷில்பாவை பார்த்தாலே ஓடுவ. உங்கள் மட்டும் தான். என்னடா நீ மட்டும் ஷில்பாவை பார்த்தா ஓட மாட்டேன்? அது சரி வா போவோம், வேறு என்ன பண்ணுறது? ஒய் மைமா, ஒய் நின்ட்ட. ஏய் இங்கே என்னடா பண்ணுறா? ஒன்றை பாக தான் வந்தான். பொறுக்கி எங்கள் அப்பா இந்த ஏரியாண்டா சுற்றி இருப்பார், பார்த்து கித்துற போகிறாரா? போடா. அதெல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டாரு. ஏன்னா பார்த்துட்டாரா? ஆமாம். சரி அதை விட்டு எங்கே போயின்னு இருக்கேன்? நான் கடையாண்ட போகிறேன். நான் வாங்க பால் வாங்க. பால் வாங்க போறியா? டேய் என்ன எதுக்கு அப்படி பார்க்குற? பால் வாங்க போறியா? ஆமாம், எதுக்கு நீ அப்படி பார்க்குற? அது அந்த முட்டு சந்தான வாயா. எதுக்கு? வா பொறி கையை விடுறா. ஏய் வா மைமா. ஏய் யாருன்னா பார்த்துட்டு போகிறாங்கடா. என்ன சொன்னா? யாருன்னா பார்த்துட்டு போகிறாங்க. அப்போ யாரும் பேகலைன்னா வருவேன். அது நீ ஃபஸ்ட்டு கையை விடு சொல்லு. அப்போது யாரும் பேகலைன்னா அந்த முட்டு தானே வருவேன். வரமாட்டேன். ஒய் என்னை பார்த்து சொல்லு வைமா. என்னடா பொறுக்கி சிரிக்கிறதானே? இல்லை. ஏய் என்ன பாரு, கீழே குஞ்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்னை நிமிந்து பார்க்குறது என்ன? யாரும் பேகலைன்னா வருவியா? வரமாட்டேன். வரமாட்டியா? பொறுக்கி பார்வையிலே ஊத்துறான் போல. நான் சொன்னேன் வாத்தான்னு சொன்னேன். கையை விடுறா. ஐய் வாங்க. யாருன்னா பார்த்துட்டு போகிறாங்கடா ஜங்குக்கு. சரி இப்போ சொல்லு, என்ன சொல்லணும் உனக்கு? என்ன சொல்லணும்னா பதில் சொல்லு. காலை நான் அவன்கிட்ட என்ன சொன்னேன்? அது என்ன திருட்டு முழிகிறியே, என்ன கதை சொல்லு. எனக்கு ஒன்றும் பிடிக்கலையா? ஏன் பிடிக்கலன்னா பிடிக்கல. அப்போது பிடிக்காம தான் இந்த முட்டை சந்தில் என் கூட மூட்டை நிற்கிற. அது பிடிக்காம தான் நிற்கிறியா? நீ தள்ளினில தள்ள முடியாது. என்ன இப்போ என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும்னா பதில் வேணும். சொல்ல முடியுமா? அது நைட்டு வீட்டாண்டவா சொல்கிறேன். எது? நைட்டு வீட்டாண்டவா சொல்கிறேன். யார் வீட்டாண்ட? என் வீட்டாண்ட தான். ஓ வீட்டாண்டையா? உங்கள் அப்பா யார் இருப்பானே? இல்லை, அவங்க 2 பேரும் என் பெரியப்பா வீட்டுக்கு போகிறாங்க. ஓ அப்போது நீ வீட்டில் தனியாக தான் இருப்ப? ஆமாம், தனியாக தான் இருப்பேன். உன்னை என்னவோ நினச்சேன் மைமா, ஆனால் என்னை விட ஜிகிடி கில்லாடியாக இருக்கு பார்த்தியா? அப்போது மாமா மேலே உனக்கு ஆசை இருக்கு. அப்படி தானே? சொல்ல மாட்டேன். பொறுக்கே போடா. ஏய் மைமா என்ன போடா. ஏய் எங்கே போகிற? மாமானுக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துருவோ? அதெல்லாம் முடியாது. ஏய் குட்ரா கூட. ஏய் அங்கே இல்லை இங்கே. ஏய் பொறுக்கி போடா.
ஹே கை நிறைய கண்ணாடி வளையல் சத்தம் என் கனவுல நீ கன்னத்தில தாரிய முத்தம் இந்த ஏரியாவில் யாரும் இல்ல பெண்ணே உன்னாட்டம் இந்த ஏரியாவில் யாரும் இல்ல பெண்ணே உன்னாட்டம் நீ அசத்திரிய இந்தி படம் ஹீரோ நீ ஆட்டம் இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நைட்டு ஒரு 10 o'clock இருக்கும். இப்போ ஜங்குக், ஜிமின், ஜாக்சன் 3 பேரும் தயங்கட வீட்டு வாசல் முன்னாடி தான் நிற்கிறானுங்க. டேய் மாமே, நான் உள்ளே போயிட்டு மைமாட்ட பேசிட்டு வரேன். வெளில எவனாவது வந்தானுன்னு வச்சுக்க, சவுண்ட் மட்டும் கொடுங்க, நான் வந்துடுறேன், சரியா? டேய் நீ போயிட்டு பேசிட்டு வா மாமே, பொறுமையாக வா, நாங்கள் பார்த்துக்கிறோம். எவன் வருவான்? நீ போ. மைமா, ஒய் மைமா, ஏய் சத்தம் போடாத, இங்கே வா. ஒய் அங்கே இருக்கிறியா? இந்த வந்துட்டேன். என் மைமா பேர் தாண்டா அஞ்சலா, அவ பண்ணு பொண்ணுங்க நான் நெஞ்சுங்க. டி வாய மூடுறா, எங்கள் அப்பா இருக்காரு. கேட்டா உங்கள் அப்பா இருக்கானா? ஏய் நீ என்ன சொன்ன? நீ உங்கள் அப்பா ஊருக்கு போயிடுவான்னு சொன்ன. அதான் நான் சொன்னேன். அவங்க திடீர்னு போகல, நான் என்ன பண்ணுறது? அடங்கத்தான், இப்போ என்ன பண்ணுறது? மொட்டை மாடிக்கு போகலாம், வா. மொட்டை மாடிக்கு போகணுமா? சரி வா. மைமா, என் மைமா, என்னடா பொறுக்கி, எவ்வளோ நேரம் தான் அந்த நிலாவை பார்த்து குந்தின்னு இருப்பா? மாமனை பார்க்குறது. ஐய் மைமா, என்ன பதில் சொல்லு. உன்னை எதுக்கு நான் வீட்டுக்கு கூப்பிட்டேன்? என்னத்துக்கு கூப்பிட்டா? பதில் சொல்ல தானே. சரியான மக்குடா நீ. நான் மக்கு தான், நான் ஒத்துக்கிறேன். நீ என்னத்துக்கு கூப்பிட்டா? பதிலும் சொல்லு. டேய் பொறுக்கி, பொறுக்கிதான் சொல்லு. உன்னை இங்கே வரைக்கும் கூப்பிட்டு நிற்கனே, அதுலேயே உனக்கு தெரியலையா? என்னது? நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு? நிஜமாலுமா? டே மக்கு, அப்போ எதுக்கு நான் எங்கள் அப்பா எனக்கு சொல்ல உன்னை கூப்பிட்டேன்? ஆமாம். சரி சரி மைமா மைமா, என்ன? அதான் அதை சொல்ல. என்ன சொன்னேன் உனக்கு? அதான் அந்த இங்கிலீஷில் சொல்ல. பொறுக்கி, ஐ லவ் யூ. இதான் நல்லா இருக்குது. ஏய் மைமா, அதான் 2 பேரும் லவ் பண்ணுறோம்ல, தரையில் குந்துறதுக்கு என் மடியில் வந்து குந்துலாம்ல. எதுக்கு மடியில் வந்து குந்தி? எதுக்கு நீ கேட்குற? உனக்கு தெரியாதா என்ன? வா. ஏய் வேணாம். ஏய் வந்து குந்துரா. ஜங்குக், நல்லா இருக்குது பக்கெட்டு. டேய் அப்படி சொல்லாத. அப்புறம் என்ன? அப்புறம் டேய் கையெடு. ஓகே மைமா, என்ன? அதை காட்ட? என்னத்தை காட்டணும் உனக்கு? அதான் அது. டேய் மாமி, அவன் என்ன போயிட்டு குடும்பம் நடத்துகிறானா என்ன? இன்னும் ஆளாகானும். வேறு வேண்டாம், வெயிட் பண்ணு. மைமா ஒரு மாதிரி இருக்குது அதை பார்த்தோன்னா. இந்த காம்பரியில் அதில் வாயை வச்சு. டேய் பாடு, வாயை காமி. என்ன வாயில் என்னடா? கூலிப்பு. என்ன? சி துப்பத. ஏன் மைமா, உனக்கு பிடிக்காதா? இந்தா உனக்கு ஒன்று வச்சுருக்கேன். சரி எனக்கெல்லாம் வேணாம். இங்கே பாரு, இதுக்கப்புறம் இந்த கூலிப்பு, இந்த பேக்கு, இந்த சிகரெட்டு இதெல்லாம் அடிச்சிட்டு வந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். கிசுலாம் கொடுக்க மாட்டேன். என்ன மைமா இப்படி சொல்லிட்டா? அதெல்லாம் டக்குன்னு விட முடியாதே. இங்கே பாடுறா பொறுக்கி, இந்த மைமா உனக்கு வேணும்னா நீ அதெல்லாம் விட்டு தான் ஆகணும், புரியுதா? சரி விடுறான். டேய் நான் இங்கே பேசின்னு தானே இருக்கேன், நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க? நீ பேசு மைமா, நான் ஏதோ பண்ணுறேன். ஜங்கு கையெடு ஜங்கு. அதெல்லாம் எழுத முடியாது, நல்லா இருக்குது இது. அப்படியே உருட்டுட்டே இருக்கலாம். உனக்கு மூடாதுதா? ஆனால் பக்கெட்டை காமிச்சேன்னா தண்ணி பாய்ச்சுவேன். நீ பாய்ச்சதுல ஏறி தயாங்க.
ஐயோ எங்கள் அம்மா நான் கீழே போகிறேன், நீ இந்த சந்து விளையாட்டி எப்படி குச்சி ஓடிடு. ஏய் மைமா இன்னொரு முத்தம் கூட கொடுக்காம போகிற. ஏய் நாளைக்கு பார்த்துக்கலாம் போடா. ஏய் மைமா போடா. டேய் இன்னும் மாடா வரான். டேய் மாமே டே ஜாக்கே, டேய் இங்கே நிற்கிறான்டா, வாங்கடா போகலாம். இங்கே என்னடா பண்ணுறேன்? டேய் வாங்கடா, அவன் அப்பாங்க நான் வெளில வரான். ஐயோ இப்போ அப்படியே கட் பண்ணி நெக்ஸ்ட் டே தான் காமிக்கிறாங்க. ஜங்குக்கோட அம்மா தான் கிச்சனில் குக் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஜங்குக் தான் மோ ஏமோ என்னடா மோ இங்கே வாமோ, இந்த பையனோட டேய் யாரா இது? மோ உன்னோட வருங்கால மருமகன். என்னது மருமகனா? டேய் எங்கேருந்து நான் பிடிச்ச இதை? மோ நம்ம கிம் இல்லை ஆட்டோ. ஆமாம் அவனோட ஒரே பையன் ஜங்குக். அவரோட ஒரே பையன். நல்லா தான் இருக்குது. உள்ளே வாப்பா. எப்படி நம்ம மைமா? ஏன்பா அவன் பேர் என்ன? தயாங். தயாங் நல்லா தான் இருக்குது பேர். இவனை எப்படி பிடிச்ச இந்த புறம்போக்க? இவன்லாம் ஒரு மூஞ்சின்னு சொல்லிட்டு இவனை போய் லவ் பண்ணியிருக்க பார்த்தியா? மோ நான் மோ பேசிகிட்டு இருக்கா நீ? என்னடா பேசுனேன் நான்? ஊர் பொறுக்கிட்டு தெரியுற இந்த பையனை வச்சு எப்படி பார்த்துப்ப? இதுக்கப்புறமாவது வேலைக்கு போ. மோ என்ன மோ சொன்ன நீ? பிள்ளை 7 கழுத வயசாகுது இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிட்டு மூகலாம் சிந்தின்னு கிடந்த. இப்போ என்ன? ஆமாண்டா அப்படி தான் கிடந்தேன். உனக்கு ஒரு பொறுப்பும் இல்லை ஒன்றும் இல்லை. இப்படியே ஊர் பொறுக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு தெரியுற. இதுக்கப்புறமாவது நல்ல புத்தியோடு நடந்துக்க சரியா? ஓ சரி மோ, அதை விடுமோ. இன்னொரு விஷயம் தெரியுமா உனக்கு? என்னடா? நம்ம ஏரியாண்டே 10ஆம் கிளாஸ் வரையும் படித்த பிள்ளை யார் தெரியுமா? யார்? நான் கேள்விப்பட்டேன் ஒரு பையன் இருக்கான்ட்டு. யார் இது? ஓ மருமகதாம்மா. என்னடா சொல்கிறா? இந்த பிள்ளையா? ஆமாமோ. அட அப்பா ஜிஸ்ட்டு சுற்றி போகணுண்டா என் மருமகனுக்கு. இங்கே பாரு ஜமுகே, தங்கமான பிள்ளை கிடச்சிருக்குது உனக்கு. இதுக்கப்புறமாவது உருப்பட வழியாக பாரு. நான் எங்கே அத்தைனாலும் எனக்கு கிடைக்காது இந்த மாதிரி ஒரு தங்கம். தயாங்கு இவனுக்கு ஆக்காடி எழுத்து கூட தெரியாது. 2ஆம் கிளாஸோட உடையான்ட்டான். இவனுக்கு 4-5 எழுத்து சொல்லிக் கொடு. அப்போயாவது இந்த புளிப்பு முஞ்சனுக்கு படிப்பு எழுதான்னு பார்ப்போம். படிச்சுக்கடா. படிச்சுக்கிறேன். நீ கிளம்பு. நான் கிளம்புறேன், பிள்ளைய பார்த்துக்க. ஏவா எங்கள் அம்மா வெளில துரத்துறதுக்குள்ள ஏ மைமா இங்கே நீங்கள் கதவில் தாப்பா போட்டு வந்துடுறேன். ஏய் பொறுகி. என்ன மைமா பாடம் சொல்லி கொடுக்கவா? சொல்லி கொடு. யார் வேணான்னா? கேட்டவா? கோழிப்பு வச்சுருக்கியா? ஏய் மைமா நீ நேற்று சொன்னதுலேருந்து நான் அதெல்லாம் போடுறதே இல்லை. காலேருந்து வைக்கவே இல்லை. வேணா பாரு. சரி என்ன சரிக்கலாமா? என் தலை கேடுற பொன் தடம் போடுற என் உயிராடுற என்னடி மாயாவினி என்னலும் மாத்துற அந்தரமாக்குற என்னெஜம் காட்டுற பட்டா கத்தி